கேளுங்கப்பா. உலகத்துல பரமேஸ்வரன் பெருசு பெருசுங்கிறாரு. ஒரு காலமும் பரமேஸ்வரன் பெருசே கிடையாது. உலகத்திலே முதல் தெய்வம் அழிக்கும் தொழிலை படைத்த எங்க அண்ணன் ஹரிராம கண்ணன் தான் பெருசு. ஆமா, அந்த ஆளு எப்படி பெருசு? உலகத்துல முதல் தெய்வம் நான் தான். நாளைக்கு வேஷம் போடணுமா இல்ல? எங்க அண்ணன் எந்த விதத்துல பெருசுங்கிறத ஒரு சிறிய கதையை சொல்றேன். அதை கேட்டுட்டு இங்க இருக்கிறீங்க யாரு பெருசுன்னு சொல்லட்டும். ஆகட்டும். சொல்றேன் பாக்கலாம். அதுக்குன்னு ஒரு ஆள் இருக்காங்க. ஏன்னா எங்க அண்ணன் மட்டும் எப்படி பெருசாக முடியும்? சொல்றேன். மும்மூர்த்தி தேவர் 3 பேர் இருக்கிறாங்க. இந்த 3 பேத்துல எங்க அண்ணன் மட்டும் எப்படி விழுந்தவர் தெரியுமா? எங்க அண்ணன் ஹரிராமர் கண்ணர் இல்லனா இந்த பரமேஸ்வரன் உயிரோடியே இருந்திருக்க முடியாது. இவர் உயிரோடி இருக்கிறதுக்கு காரணம் எங்க அண்ணன் தான். எப்படி பரமேஸ்வரன் வருது? என் கணவர் பரமேஸ்வரனுக்கு படியழகிறவரை மட்டும் கிடையாது. பரமேஸ்வரனை கோரி கடூரமான தவம் செஞ்சா வரத்தை கொடுப்பது அவருக்கு வேலை. அப்படி ஒரு நாள் ஒரு தினத்துல பம்பகாபுரி நாட்டை ஆண்டு வரக்கூடிய பத்மாசூரன் இந்த பரமேஸ்வரனை வேண்டி கானகத்துல கடூரமான தவம் செய்யலாம். யாரு? பத்மாசூரன். சரி, யாருமே செய்யாத தவத்தை அவன் செய்யலாம். இவர் என்ன செய்யறாரு? பத்மாசூரன் முன்னாடி போய் காட்சி அளிக்கிறாரு. அப்ப கேக்குறாரு, பத்மாசூரா, உலகத்துல எத்தனையோ பேர் எல்லாம் தவம் செஞ்சிருக்கிறாங்க. ஆனா உன் தவத்துக்கு நிகரான தவமே கிடையாது. உன் தவத்தை கண்டு நான் மனமகிழ்ந்தேன். உனக்கு என்ன வர வேணும் கேளு அப்படின்னு பத்மாசூரன் இவரு கேக்குறாரு. அதுக்கு பத்மாசூரன் கேக்குறான், என்னான்னு என் கைய யாரு தலை மேல வச்சாலும் அவங்க எரிந்து சாம்பலா போயிடணும் அப்படிங்கிற வரத்தை எனக்கு கொடு அப்படின்னு பத்மாசூரன் கேக்குறான். இவர் நல்ல நிலைமையில இருந்தா அவன் என்ன வரம் கேக்குறான்னு இவருக்கு தெரியும். இவர் எந்த நேரமும் கஞ்சா மயக்கத்துல இருக்கிறவரு. ஆமா, கேட்ட உடனே சரி உன் கைய யாரு தலை மேல வச்சாலும் பத்தி எரிஞ்சு போயிருவாங்க போ வரந்த அப்படின்னு வரத்தை கொடுத்துறாரு. அப்ப அவன் யோசிக்கிறான், நல்ல நிலைமையில பரமேஸ்வரன் வரம் கொடுத்தா பலிக்கும்னு சொல்லி நம்பி போலாம். இவரு கஞ்சா போதையில வரம் கொடுத்துக்கிறாரு. இது பலிக்குங்கிறத நம்ம எப்படியாவது தெரிஞ்சுக்கணும். யார வச்சு இதை நம்ம பரிசோதிக்கிறது? ஆனா அங்கேயும் இங்கேயும் போய் ஆளு தேடுறத விட வரம் கொடுத்த பரமேஸ்வரன் தலைமையிலேயே கைய வச்சிடலாமே ஒரு காலம் முடியுது அப்படின்னு சொல்லி அவன் கைய இப்படி தலைக்கு வைக்கிறது தூக்கணத்து தான். இந்த வெயில் காலத்துல நாய் நாக தொங்க போட்டு ஓடுங்க பாத்து தண்ணி தேடி அது மாரி எடுத்து பிடிக்கிறாரு ஓட்டம். அவன் கைய தூக்குறதுக்கு விரியா ஓடுறாரு. யாரு தலைமையில கைய வச்சாலும் எரிஞ்சு போயிருவாங்க வரத்தை கொடுத்துட்டாரு. இவரு தலைமையில வச்சா மட்டும் எரிய மாட்டாரு. அவரு உயிருக்கு பயந்துகிட்டு ஓடுறாரு. அந்த சராசரத்துல எங்க ஓடி ஒளிஞ்சாலும் பரமேஸ்வரன் தலைமையில கைய வச்சாகணும்னு அவன் ஒரே வைராக்கியத்தோடு ஓடுறான். அப்ப இவரு என்ன செய்யறாரு? இந்த உருவத்தோடு இருந்தாதானே நம்ம அவளை கண்டுக்குவோம் அப்படின்னு பூமியில அருவுமுள்ளா முளைச்சுக்கிறாரு. அருவுமுள்ளா உருவத்தை மாத்திக்கிட்டு அவன் கண்டுபிடிப்பானா அப்படின்னு பரமேஸ்வரன் கிட்டயே வரத்தை வாங்கிக்கிறான். அவன் சாதாரணப்பட்டவனா? பரமேஸ்வர அருவுமுள்ளா உருவத்தை மாத்திட்டாரு அப்படின்னு அவன் உருவத்தை காராம்பசுவா உருவத்தை மாத்தி அருவுமுள்ளா மேயறான். ஒரு பக்கமாவது மேஞ்சிட்டா. ஆமா, ஆனா இதுலயும் கண்டுக்கிட்டான்னு சொல்லி இவர் உருவத்தை எலியா மாத்துறாரு. எலியா? அவன் உருவத்தை அவன் பூனையா மாத்துறான். ஆமா, எலிக்கு மூனைக்கும் சேருமா? சேராது. எப்படியா இருந்தாலும் நம்மள கொண்டு விடுவான். இவன் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரே வழி அலிவேளாங்காட்டுல போய் அலிவேளா மரத்துல உயரத்துல அலிவேளாங்கையா உருவத்தை மாத்திக்கிறாரு. அவ்வளவு உயரத்துல வந்து நம்ம கைய தலைமையில வைக்க போறான்னு அவன் என்ன செய்யறான்? வெள்ளாட்டு கடாயா உருவத்தை மாத்தி அலிவேளாங்காட்டிய ஒரு பக்கமா வந்து மேயறான். ஆமா, அப்ப இவருக்கு உயிர் மேல பயம் வந்துருச்சு. இப்படியே விட்டா பத்மாசூரன் நம்மள எரிச்சிருவான். இந்த நேரத்துல நம்மள காப்பாத்துறது ஒருத்தர் தான். யாரு? ஹரிராம கண்ணன் ஒருவர் தான் இருக்கிறாரு அப்படின்னு மனசுல நினைக்கிறாரு. ஐயோ மைத்துனா மாயவா என்னை எப்படியாவது காப்பாத்துங்கன்னு சொல்லி அப்ப எங்க அண்ணன் என்ன செய்யறாரு? எங்கள் அண்ணனுடைய உருவத்தை அழகான மோகினி வடிவம் எடுக்கிறாரு. மோகினி வடிவம்னா
பெண் ரூபம். ஆமா, எடுத்து பத்மாசுரம் முன்னாடி போய் எங்க அண்ணன் நிக்கிறாரு. எங்க அண்ணனை பார்த்த உடனே எங்க அண்ணன் அழகல மதிமயங்கி பரமேஸ்வரனை மறந்துட்டான் அவன். பத்மாசுரன், அம்மா அண்டரண்ட சராசரத்துல எத்தனையோ பெண்கள் எல்லாம் பாத்துக்கிறேன், உன்னை போல அழகு யாரும் கிடையாது, உன்னோட ஒரு நாளைக்கு நான் சேரணும். என்ன சொல்ற? நம்மளால முடியாது. என்னடா நம்மளால முடியாது? அப்படி நல்ல விளக்கத்தை கேளு, பவுர் அப்படியே வந்துரும் சாட்டையில. ஆடா பரமேஸ்வரன் எங்க அண்ணனை பார்த்து பத்மாசுரன் கேக்குறான், உன்னோடு ஒரு நாளைக்கு சேரணும்னு சொல்லி. அப்ப எங்க அண்ணன் சொல்றாரு, சுவாமி என்னோட சேர்றதுலாம் நீ சரி, கானகத்துல பரமேஸ்வரனை தொலைகிட்டு வந்தீங்க பாரு, உங்க மேலெல்லாம் ஒரே வேர்வையா இருக்குது, இந்த வேர்வை நாத்தத்தோட நான் உங்களோட சேருவனா? எங்கேயாவது குளமோ குட்டையோ இருந்தா போய் குளித்து நீராடி வாங்க, நாம 2 பேரும் ஒண்ணு சேரலாம் அப்படின்னு எங்க அண்ணன் சொல்றாரு. இவன் பொம்பளை மேல இருக்கிற ஆசையில ஓடுறான் குளத்தை தேடி. அதுக்கு முன்னாடி எங்க அண்ணன் என்ன செய்யறாரு? உலகத்துல எங்கேயுமே தண்ணி இல்லாத மாதிரி செஞ்சிடறாரு. தண்ணி இல்லாத போய் குளிச்சு நீராடி வருவான்னு சொல்லி இவனும் போய் பாக்குறான். 4 திசையும் எங்கேயுமே தண்ணி கிடையாது. மறுபடியும் வரான், அம்மா எங்கேயுமே தண்ணியே இல்ல, ஆனா நான் உன்னோட சேரணும், என்ன செய்யறதுன்னு சொன்ன உடனே எங்க அண்ணன் ஒரு சூழ்ச்சி செய்யறாரு. ஆற்றின் குழாம்பின் வழியாக ஒரு கொஞ்சோண்டு தண்ணி தெரிகிற மாதிரி செய்யறாரு. ஆட்டு கால் தர வச்சு அந்த குழம்பு எத்த சோடு இருக்கும், அதுல ஒரு சொட்டு தண்ணி தான் இருக்கும். அது பாத்தியா, யார தொட்ட பாவமா இருந்தாலும் நீரை தொட்டு தலைமால வச்சுக்கிட்டு போயிரும், நம்ம 2 பேரும் ஒண்ணு சேரலாம்னு சொன்ன உடனே இவன் என்ன வரவாங்கனாலும் அந்த நேரத்துல அவனுக்கும் ஞாபகம் இல்ல, பொம்பளை மையத்துல இருக்கிறான். தண்ணி தொட்டு அவன் தலைமையில வச்சான், அவனே எரிஞ்சு போயிட்டான். ஓ எப்படியா? அவன் தான் என்ன சொன்னான், என் கையை யாரு தலைமையில வச்சாலும் எரிஞ்சு போகணும்னு வரவாங்கனான். அவன் தலைமையிலேயே கையை வச்சா எரிஞ்சு போயிட்டான். அப்ப இப்ப சொல்லுங்க எல்லாரும், அந்த நேரத்துல எங்க அண்ணன்லனா பரமேஸ்வரன் என்ன ஆயிருப்பாரு? அப்ப யாரு பெருசு? பெருசு அண்ணன் பெருசாயா? அண்ணன் பெருசு. அங்க சொல்லு, போனா பைத்தியக்காரா, இவங்க அண்ணன் நல்ல மனுஷனா? மார்கழி மாச கண்டா தொப்பனடி தாசி பையன் பேசுறாளே, இவங்க என்ன மார்கழி மாசம் கண்டா கையில ஒரு கோபால பொட்டு ஒண்ணு வச்சிருப்பான், அதை எடுத்துக்கிட்டு அப்படி வீட்டுக்கு பிச்சை எடுத்துங்கிறவன் இவங்க அண்ணன். பிச்சைக்கார போட்டு தங்கச்சி இவங்க அண்ணனை பத்தி அப்படியே பெருமையா சொல்றான். பிச்சைக்கார போட்டுக்காரு ஆமா, பிச்சைக்காரன் தங்கச்சி என்ன சக்கரத்தை சங்கி சக்கரம் சாமுட்டிடா பிச்சை எடுக்கிறவன் இவங்க அண்ணன். பிச்சைக்கார போட்டு புள்ளாது நைட்ல போய் தூங்குறதுக்கு உண்டா மண்ணா, உங்களுக்கும் எங்களுக்கும் சண்டை வேண்டாம், அதனால நீங்க சீக்கிரமா சென்று படி இழந்துட்டு வாங்க. பதனமாயிரு கணவர்கிட்ட அந்த கழுத்து மணி வாங்கி கூடாது, எல்லாம் கடல் மாறுதாயா? சரி போய் வருகிறேன்.